அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை முழுவதுமாக ரத்து செய்ய கோரி பேரணியானது நடைபெற்று வருகிறது. நரசிங்கப்பட்டியிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. ஏராளமான விவசாயிகள் வாகனங்களிலும் நடத்தும் பேரணியாக செல்வதால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரணியில் செல்லும் விவசாயிகளுக்கு மலையாளத்தான்பட்டி கிராம மக்கள் உணவு குளிர்பானங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 5,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேலூர் அருகே உள்ள நரசிங்கப்பட்டியில் இருந்து அவர்கள் வாகன பேரணியாக கிளம்பி வந்த மதுரை நோக்கி மதுரை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக கிளம்பி வந்தனர். வறுவழியில் அவர்கள் நடைபயணமாக சுமார் 2,000க்கும் மேற்பட்டோர் நடைபயணமாகவோ மீதியுள்ளோர் வாகனத்தில் ஏறி அவர்கள் வாகன பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வரும் வழியில அவர்களுக்கு விவசாய கல்லூரி அருகே மலையாளத்தாம்பட்டியில அந்த வரக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்கள் குளிர்பானங்கள் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் மேலூர் முல்லை பெரியார் ஒரு போகன பாசன விவசாயிகள் தங்கள் சார்பில் இன்று அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிப்பு செய்திருந்தனர். இந்த நிலையில சுமார் 5,000க்கும் மேற்பட்ட அந்த விவசாயிகள், அதாவது நரசிங்கம்பட்டி பெருமாள் கோவிலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் அந்த பேரணியானது சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர்கள் நடந்து வருகிறார்கள். தற்பொழுது அவர்கள் இந்த மேலூர் விவசாய கல்லூரியை கடந்து ஒத்தக்கடை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் மாட்டுத்தாவணி வழியாக காட்டாமுத்திய மன்றம் அப்படியே தமுக்க மைதானம் சென்று அங்கு அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் பார்க்கிறது. சுமார் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு கனிம சுரங்கத்துக்கு எதிராக சாரையாக 5,000க்கும் மேற்பட்டோர் டிராக்டர், டாடா ஏசி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல அவர்கள் சாரையாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகிறது. இந்த அனுமதிக்கு, அதாவது அரிட்டாப்பட்டி சார்ந்த வல்லாளப்பட்டி, கல்லாளம்பட்டி, மாங்குளம், கிடாரப்பட்டி, வெள்ளலூர், உரங்கான்பட்டி, அம்பலகாரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த விவசாயிகளானது சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது அவர்கள் அந்த மதுரை நோக்கி அவர்கள் சாரையாக சென்று அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. அவர்கள் வரும் வழிகள் எல்லாம் அவர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அந்த போராட்டத்துக்கு எதிராக மக்கள் கோஷங்களை எழுப்பியவாறு செல்வதற்கு உற்சாகப்படுத்தி குளிர்பானங்கள் கொடுத்து அனுப்பி வருகிறார்கள். தற்போது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மதுரை ஒத்தக்கடை அருகே ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் தற்போது மதுரை நகரை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நகரிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார், அதாவது காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் அங்கு அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வரும் வழியில் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இரும்பு பேரிகார்டர் போட்டு தடுப்பு வேலிகள் அமைத்து மக்களை, அதாவது வேறு எங்கும் செல்லாமல் அவர்களை உள்ளே அனுமதித்து வரக்கூடிய ஒரு காட்சிகளையும் காண முடிகிறது. தற்பொழுது மதுரை நகர் நோக்கி தலைமை தபால் நிலையம் நோக்கி சுமார் 5,000க்கும் மேற்பட்ட முல்லை பெரியார் ஒரு போக பாசன விவசாயிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சாரையாக சென்று வருகிறார்கள். மதுரை நகரானது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நிலவி வருகிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.